என்னாச்சு எல்லாம் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிப்போச்சு. இந்த அம்மா என்னத்தை யோசிச்சிருக்கு? என்ன செய்யலாம்? இதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமே. பேசாம அந்த ஆளை போய் பாத்துற வேண்டியதுதான். ஏமா என்ன இந்த நேரத்துல இப்படி யோசிக்கிறீங்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுமா, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்கம்மா. கூறு கட்டத்தனமா பேசாத. என்னமோ காத்து கருப்பு அழியுதுன்னு தெரியுது. நம்ம வாட்டுக்கு பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? நம்மளை போட்டு பார்த்துருக்கு தெரியலையா? சுத்து ரவுட்டு கொடுத்து தெரியுது. நீ கல்யாணம் முடிச்சு நீ பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் அவ பத்தி சட்டமா தேர்க்கு வந்து வீட்டுல எல்லாம் ஆவி ஊரும் நம்மளை போட்டு மடக்கி கிடக்கு. நம்ம சும்மா இருந்தா எப்படி? தாலியை கட்டினதே ஜோலி. உடனே போய் இந்த மந்திரவாதியை பாக்குறோம். பார்த்து அந்த காத்து கருப்பு எதுன்னு பார்த்து முதல்ல அதை கட்டுற முடியும் சாமி. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஆவிய அவளுக்கு மட்டும் நல்லது செய்தே, நம்மளுக்கு மட்டும் கெட்டது செய்தே. அந்த ஆவி யாரா இருக்குமா? அதாண்டி எனக்கு ஒன்னும் தெரியல. அவங்க வீட்டுல யார் அப்படி இறந்து போனவங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க தாத்தந்தே இறந்து போனவரு அந்த கிழவனை வந்து புட்டு வேலையை பண்ணிக்கிருக்காரு. வாய்ப்பே இல்லடி. இது யாரே தெரிய மாட்டேங்குது ஒன்னும். வா அந்த மந்திரவாதிட்ட போனா எல்லாத்தையும் புட்டு வச்சுடுவாரு. சரிம்மா, அப்புறம் என்ன, வா கடமைக்கு போய் மண்டபத்துல நிப்போம். தாலியை கட்டட்டும். தாலியை கட்டினதுக்கு அப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் சொந்த வந்து வரப்போகுது, செய்முறை எழுதிட்டு போகுது. நம்ம போய் முதல்ல அந்த மந்திரவாதியை பார்ப்போம். அந்த நெட்டச்சி வீட்டுக்கு நுழைறதுக்குள்ள அவளுக்கு கொட்டத்தை பூரா அட்டக்கணுமா? இல்லாட்டினா அப்புறம் அவ வச்சு சட்டமா போயிடும். நீ சொன்ன மாதிரி அவ வச்சு நம்ம இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்ட ஆரம்பிக்கணும். நீ சொன்னது எனக்கு முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். வாமா போவோம். ஏண்டி அந்த சரசன்றவளுக்கு காத்து சரியா போச்சா? அவளும் வரால மந்திரவாதிட்டு போறதுக்கு? தெரியலமா, அவ வரால என்னமா. அவ வந்தா என்ன, வராட்டினா நமக்கு என்னமா? அவளுக்கு காய்ச்ச போனா என்ன, போராட்டினா என்ன? இந்த நெட்டச்சி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரது உறுதி ஆகி போச்சு. இதுக்கப்புறம் அவ சகவாசம் நமக்கு என்னத்துக்குமா? தேவையில்லைமா. அதை சொல்லு. அந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது நெட்டச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை கையால வச்சிருந்தோம். காசுல அந்த நெட்டச்சி வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போறா. இதுக்கப்புறம் அவ சாவாசம் நமக்கு கணத்துக்கு. ஏன் ஜமந்தி என்ன அதையும் செய்யறாளுங்க இவளுக்கு? அப்படி எந்த மேக்கப் போட்டு தீட்டுறாளுகளோ? விடிய தீட்டினாலும் அந்த மோகர் கட்ட மாற போறது இல்ல. அங்க பொண்ணு மாப்பிளையும் தாலியை கட்டி பழைய பொண்ணு மாப்பிளை ஆயிடுவாங்க. இவளுக்கு வரங்கொள்ளையும் பேசாம நம்ம கார்ல ஏறி போயிருந்துக்கலாம் மதியவும். என்னத்த சொல்ல, நீங்க சொன்னது மாதிரி என்னத்த மேக்கப் போட்டாலும் அந்த மூஞ்சிலே இருக்கும். சிம்பிளா பண்ணுங்கிட்டீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாளுங்க. பொண்ணே சிம்பிளா மேக்கப் போட்டிருக்கா. இவளுக்குதான் பயங்கரமா சீனை போடுவாளுங்க. ஏண்டி புஷ்பா, என்னாடியே பேதி மாத்திரை அத்தனை போட்டு கழுவி கொடுத்தோம். குடிச்சு விட்டு கிளவி கழுவுறக்க நிக்குது. அது பாட்டுக்கு யாத்தே என்னாடி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது மனசியா இல்ல என்ன அது? அதேமா எனக்கும் ஒன்றும் புரியல. நீ தான் கலந்து கொடுத்த, நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். இந்த கிளவி என் கண்ணு முன்னாடி தான் குடிச்சிச்சு. அப்புறம் எப்படிமா நேரம் சுருண்டு படுத்து கிடக்கணுமே அந்த பொம்பளை? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எனத்தையும் சாப்பிட்டு சீர்மிச்சிரும் போலேம்மா. நல்லா எப்பயும் இருக்கிறத விட குஷியா இருக்கேம்மா இன்னைக்கு. அதேண்டி எனக்கு ஒன்றும் புரியல. என்னடி செய்யறது? இப்போ கடைசி நேரத்தில் இந்த கல்வி நம்பியில் உட்காந்துக்கிறது முட்டு நேரமா? சரி நைட்டு முழுக்க போய்க்கிறதா கூட காலையில் சீரியஸ் ஆயிருன்னு பார்த்தா அது காலையில் சுறுசுறுப்பு வந்து நிற்கிது. அதோட கிளம்பி ஆளுக்கு முன்னாடியே இப்போ என்ன செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறோம்னு ஒன்றும் புரியலடியே. உங்கள் அண்ணனுக்கு பாவம் நைட்டு கூட நான் தெம்பு சொன்னேன் எப்படியும் கல்யாணம் நடக்காதான்னு சொல்லி. அவனும் பாவம் புள்ள மனசில் கல்லாக்கிட்டே இருந்தியான். என்னத்தை செய்ய போகிறோமோ ஒன்றும் புரியலடி சாமி. என்னாடியே கிளம்புனதே லேட்டு, இன்னமும் உட்காந்துக்கிட்டு நீங்க ஆத்தாளமாக இங்கே உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க. அங்கே தாலியை கட்டி போடுவாங்க நம்ம போங்களையும் வாங்கி டக்குன்னு எங்கிட்டே எங்க அதை சாசன்ற என்னங்கானா? ஏமா வந்துட்டேம்மா, நீ இதனால பேத்தி கல்யாணத்தை பாக்குறதுக்கு ராவி கிடக்க வரம்மா. ஆமாடி, என் மகன் பிள்ளைடியே ஒத்த பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஆசை இருக்காத எனக்கும்? போய் கண் கொள்ளுற வாங்கடி எங்கிட்ட சட்டுப்பட்டுன்னு போக. ஏன்னாங்க இப்படி பொண்ணு மாப்பிள்ளையா பாக்குறதுக்கு எம்பிட்டு நாளா காத்துக்கு இருந்த நம்ம மகளை அழகா இருக்காள் இந்த பொண்ணு குளத்துல. ஆமாங்கம்மா, நம்ம மகளுக்கு என்ன மகா வச்சுங்க எனக்கு எப்படி இருக்கு பிள்ளை? மாப்பிள்ளையும் சும்மா கசப்படாது. 2 பேத்துக்கு ஜோடி பார்த்தா பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு. இப்பதான் அவன் மனசே குளிர்ந்துருக்கு எனக்கு. பாத்தியாமா இந்த குந்தாணிய பாத்தியா? அவ கொண்ட ஸ்டைல பாத்தியா? கொண்டையில பூவு சைட்ல எப்படி கொண்டு ஒட்டுவது எப்படி நிக்கிறா அவரு? மகளை கட்டி கொடுக்க போறா. இவள இந்த கொண்ட தேவியா? மருமக பார்த்தா குறைக்கு மாசமா இருக்கா. கொஞ்சம் நொட்டை நடிச்சுக்கிறா அவ. இந்த 5 நிமிஷம் தாலியை கட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டு மருமகள் ஆயிருவா. நம்ம சொல்றதையும் கேட்டு ஆகணும். அந்த தொங்கு 4 உடிம்பி அந்த குத்தாணிக்கு அந்த 4 உடிம்பி நம்ம கையில தான். மகளை கொடுத்து நிம்மதியா இருந்துருவாளா? நம்ம படுத்துற பாடுல அவ சித்திரவதை போட்டு கண்ணெடுத்து வடிக்க முடியே. அதுக்கு முன்னாடி போய் இந்த மந்திரவாதியை பார்த்து முதல்ல அந்த பேயை கட்ட முடியும். கட்டினாதான் இப்ப நம்ம சொல்லி கேப்பாளுங்க. இல்லாட்ட இந்த பேய் இருக்கிற திமுறத்தனத்துல ரொம்ப அடி தெரியவாளுங்க. இவளுக்கு தெரியுமா நான் தெரியல பேய் இவளுக்கு சப்போர்ட் பண்றது. அதுக்குள்ள நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சக்தி இவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை விடக்கூடாது. முதல் வேலையை பார்த்தேன் செய்யணும். தாலியை கட்டி முடிச்சு நம்ம கிளம்புறோம். ஏன் பூஜா என்ன சிம்பிளா மேக்கப் போட்டிருக்காளே பரமே? நல்லா தான் இருக்கா, சிம்பிளா பண்ணா அழகா இருக்கா. ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டிருக்கா. ஹேர் ஸ்டைல எதுவுமே பண்ணலையா? எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அத்தை. அக்கா தான் எதுவுமே வேணாம் எனக்கு சிம்பிளா இருந்தா போதும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவன் ரொம்ப போஸ்ட் பண்ணல. என்னடி இதே வர நேரமாக்கு நினைச்சு பார்த்து வர்ற எங்க முக்காடு காரிக்கானா? அதுக்கானா சும்மாரி உனக்கு வேற விஷயம் தெரியாது. நாங்க இங்கேயேதான் நடந்து முட்டு நேரமா. சரி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். நீதான் இன்னைக்கு வந்திருக்க. ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. என்ன ஆளெல்லாம் பொசு பொசுன்னு ஆகி போயிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்லா கொடுன்னு. ஆமா சும்மா திண்டு வீட்டுல உட்காந்துருந்தா அப்புறம் பொசு பொசுந்தே இருப்பாங்க. எங்க அம்மா எங்க நானும் அதை தின்னு இதை தின்னு சும்மா உயிரை வாங்குறாங்க. இன்னைக்கு ஏதோ பரம கல்யாணத்தை வச்சுதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தப்பிச்சு வந்திருக்கேன் வீட்டுல இருந்து. எங்கடி மதுவை காணா அவங்க அம்மாவை காணா? அதுவா அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலி
முடியுது, நிக்க முடியல, அங்கதான் உட்காந்துருக்கேன் சேர்ல. சரி தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மதுவை கூட இருக்க சொன்னேன். சரி சரி, நானும் மட்டும் இருந்தோம். அவளுக்கு கடையில என்னமோ அந்த ஆள் வேலை செய்யற ஆள் வர சொல்லிச்சான். இந்த உடனே போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கா ராணி. இப்ப வந்துருவா அவளும். பிறகு என்ன, எல்லாம் நம்ம வீட்டுல வர வேண்டியவள வந்தாச்சுல. பிறகு என்ன தாலி கட்டுற கார்த்தி, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சரிங்க மாச்சி, அதுக்குதானே ரொம்ப நேரமா காத்துக்கிருக்கேன். இந்த கட்டிடுறேன். தாயே குலதெய்வமே, நல்லபடியா என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா அமையணும். அவ பிள்ளை ஊட்டியோட சீரஞ்சிருப்ப நல்லா இருக்கணும். இந்த மாங்கல் ஏறுற நேரம் அவளும் அவன் புருஷனும் எப்பொழுதும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். ஜாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பரம நல்ல மனசுக்கு அவ எங்க போனா நல்லா இருப்பா. அவள் எந்த கடவுளும் வராது. சீரஞ்சிருப்பா நல்ல பிள்ளை ஊட்டியோட சூப்பரா இருப்பா. எதா காத்தி, தாலியை கட்டு பரமகலத்துல. பெரிய துப்பு கடைசிருக்கியா போல. ஒரு ஐயரை கூட ரெடி பண்ணாம எப்படி ரெடி பண்ணிக்காங்க ஒரு மொட்டையா பெரிய கதைச்சிருக்கி. நம்ம சொன்னா நம்மள ரெடி பண்ணிருப்போம். இவன் ரெடி பண்ணிருப்பான்னு சொல்லி நானும் பேசாம இருந்துட்டேன். என்ன பாக்கியா, பேசாம இரு, தொண்டையில் வைக்காம அமைதியா இரு. என்ன ஐயர் வந்தாலே கல்யாணம் நடக்குமா? பெரிய ஆளு ஊர் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும், நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நீ பேசாம இரு. நீ தாலியை கட்டுற காத்தி. இதுக்கு அந்த ஐயர்கள் முதையே சொல்லி வைக்கணும்னு சொன்னேன். சொல்லி வைக்காம ஒருத்தரும் வரல இன்னைக்கு. இப்ப பாரு, அது ஒரு பிரச்சனை. இந்த மதியம் தேவையில்லாம குழம்பிச்சிருக்கு. நான் ஏன் செய்யணும்னா உன்னை சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. விடுமா விடுமா, அந்த பிள்ளை பணம் தெரிஞ்சதுதானே, அதெல்லாம் கண்டுக்கிறாத. மாப்பிள்ளை தாலி கட்ட போறாரு, நீ அதை கண் போற முதல்ல பாரு பிள்ளைய. எப்படியா மாமா, நல்லபடியா நம்ம மகாகாலத்துல தாலி ஏறிடுச்சு. இதுவே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாமா. என்னன்றா அந்த கல்யாணத்தை முடிச்சு போறோம், என்னடா செய்ய போறோம் நினைச்சுக்கே இருந்தேன். எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோ ஏதானு. இப்பதே மாமா பெருமை சொல்ற மாதிரி இருக்கு. என்னடி பரமே சந்தோஷமா? மாமே உங்க இடத்துல தாலியை கட்டிட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல் பவர் என் கையில வந்துருச்சு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு அவங்க வைவாங்க, இவங்க வைவாங்க, அவங்க பாத்துருவாங்க, இவங்க பாத்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. மாமா சும்மா இருங்க மாமா, எல்லாரும் பக்கத்துல நிக்கிறாங்க. என்னதான் நம்ம கல்யாணம் ஆனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனாலும் பெரியவங்க இருக்கும்போது ஒரு லிமிட் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, புரியுதா? நீ திருந்த மாட்டேடி, திருந்தவே மாட்டேன். உன்னை எல்லாம் எப்படி பேர் வந்தாலும் திருத்தவே முடியாது சாமி. புதுசு மாட்டியானதுப்போ என்ன அடி கூச்சம் பேசுறதுக்கு. இதுக்கப்புறம் மாமே கூப்பிட்டா ஓடி ஆரணும் பாத்துக்க. வந்துருவோம் ஓடி என்ன உருண்டோட வந்துருவோம். பாத்தியா, பொண்டாட்டி ஆனோன்னு இறத்தாலமா பேசுறா பாத்துக்க. இதுக்கு முன்னாடி எதுவும் பேசவே மாட்டா. போங்க மாமாண்டுவா. இப்ப நம்மள எதிர்த்து பேசுறா, இறத்தாலம் பேசுறா பாத்துக்க. சரிடியே பாக்கியா, தாலி கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க வேலை கிடையாது. அவங்க உட்காந்துருப்பாங்க, சொந்தக்காரவங்க வந்து போவாங்க. நம்ம அது முடியும் போய் இந்த மந்திரவாதி பார்த்து வந்துருவோம். முடியே இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு சாயந்தரம் சாந்தி முகூர்த்தம் நடந்துரும். அதுக்கப்புறம் உன் மகனை கையில பிடிக்க முடியாது, அவ பின்னாடியே திரிக்கலாம். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வைக்க விடக்கூடாது. நம்ம இந்த பேய்க்கு நம்மள வந்து ஏதாவது டார்ச்சல் பண்ணுங்க. அதனால அதை மொத்தம் கட்டி போட்டு வருவா. சரிங்கம்மா வாங்க, முதல்ல அந்த வேலையை பார்த்து வந்துருவோம். ரொம்ப நேரம் நிக்காதடியே, பாதியே பரமோட பேசிட்டு போய் சாப்பிட்டு உட்காரு. ஒரு வாரம் 1/2 மணி நேரம் நின்றுட்டே இருக்க. அப்புறம் புது பொண்ணு பரமே வாழ்த்துக்கள் ரீ. தம்பி கார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. 2 பேரும் இன்னைக்கும் போல எனக்கு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சீக்கிரமே நீ உண்டாகணும்டி. ஏக்கா என்னக்கா அப்பாதான் நிக்கிறாங்க, நீங்க பாட்டுல வந்து ஏதாவது சொல்லிக்கே இருக்கீங்க. பேசாம இருங்கக்கா. பாடுறா தங்கச்சிக்கு வெக்கத்தை பாடுறா. பயங்கரமா வெக்கப்படுறியடி மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறதுனால. சரி மிச்சத்தை அப்புறம் பேசிக்கிடுவோம். நான் போய் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். சரிங்கக்கா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சும்மா அங்க நடந்துட்டு தெரியாதீங்க, அப்புறம் அம்மா வைய போறாங்க. என் பேத்தி ராசாத்தி, என் வீட்டு செல்ல குட்டி மகாலட்சுமி. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்குடி சாமி. எப்படா இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்பதான் இந்த கிழவிக்கு நிம்மதியா இருக்கு. என் பேரனும் பேத்தியும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே குழந்தை செல்வம் கிடைச்சு உங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைச்சு இன்னைக்கும் போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் நீ செல்லுங்களா. சரிங்க மாச்சி, எதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க உங்க கூட தானே இருக்க போற, இதுக்கப்புறம் ஜாலியா இருங்க. சரி அம்மாச்சி அங்கிட்டு போய் உட்காடுறேன். நீ வர்றவங்களாம் வந்துட்டு போவாங்கல்ல, நம்ம நின்று இருந்த தொந்தரவா இருக்கும். அம்மாச்சி போய் உட்காடுறேன்டா. அப்புறம்டா மகனே வாழ்த்துக்கள்றா, மருமகளே வாழ்த்துக்கள்மா. நீங்க இன்னைக்கு போல இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், பிள்ளை ஒட்டியோட நல்லா இருக்கணும்மா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்பா. அப்புறம் பரமே வாழ்த்துக்கள்மா. மாப்பிள்ள வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் சித்தப்பா, தேங்க்ஸ் சித்தி. ஆமா குட்டி பையன் எங்க ரொம்ப நேரம் அளவே காணா, ஆட்டி விட்டு வந்துருக்கீங்க. குட்டி பையலவா? மச்சின இப்பயே தேடுறாரு போல இருக்கு மாப்பிள்ள. உங்க மச்சினை அக்காடத்தை விட்டு வந்திருக்கீங்க, ஜலச காட்ட உட்காந்துருக்கேன். இங்க வந்து சேடத்திர மணிக்கே தெரியுங்க, அங்க அங்க விட்டு வந்திருக்கோம். சித்தி குட்டி பையனை கூட்டு வாங்க சித்தி, அவனை தூக்கி போட்டோ எடுக்கணும். ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சு போட்டோ எடுக்கிறது. சரிம்மா தூக்கிட்டு வரேம்மா. சரிம்மா நாங்க போறோம். அருமே ரொம்ப சந்தோஷம் டி. இங்க பாத்தி, இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கணும். பழைய மாதிரிலாம் கோவப்படக்கூடாது, செய்யக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரின்ட்டு போன முடியே. அத்தையை எடுத்து பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, புரியுதா? தம்பிக்கு தான் சங்கடமா இருக்கும். அவன் பக்கம் பேச முடியாம அவங்க பக்கம் பேச முடியாம. இதுக்கப்புறம் நீ கல்யாணம் ஆயிடுச்சு, பழைய மாதிரி எல்லாம் சின்ன படத்தமா பேசி தெரியக்கூடாது, பொறுப்பா இருக்கணும் பாருமே. மாப்பிள்ள என் மகன் என்ன முன்ன பிள்ளை பேசினாலும் வச்சாலும் நீங்க தான் மாப்பிள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் அந்த பிள்ளை செல்லமா வளர்ந்த பிள்ளை, என்னாலும் பேசும் செய்யும் கோவப்படும். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மாப்பிள்ள. கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கங்க, கண்கலங்காம. ஏம்மா சரிங்கம்மா, நேற்று ஃபுல்லா உட்கார வச்சுதான் பூரா கிளாஸ் எடுத்தீங்க. பழையபடிக்கும் இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களாம்மா?
நான் கட்டு நடந்துக்கிறேம்மா, யார்ட்டையும் கோவப்பட மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, சொன்னதுவே சொல்லி கொள்ளாதீங்கம்மா. ஆமாங்கம்மா, நீயும் பாவத்தை ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை நம்மளாலும் சொல்லி சந்தோஷமா இருக்க விடு. சரி, நான் போய் இப்படி உட்கார, சொந்தக்காரவங்கள வராங்கல்ல, எல்லாத்தையும் வாங்க கூப்பிடுறேன். ஏலே பேராண்டி, நினைச்சதை சாதிச்சு முடிச்சுட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பேத்தி கல்யாணம் பண்ணி கையில உடிச்சிட்டே. சந்தோஷம்டா. என்கிட்ட அவளை கண்காங்காம நல்லபடியா வச்சுக்கடா. அதான்டா வேணும் எங்களுக்கு. உங்க ஆத்தாவே கொஞ்சம் மோசமான பொம்பளை. எனக்கு நானும் பேசிட்டு வரங்களுக்கு தெரியுப்பா. உங்க அம்மாச்சி அதுக்கு மேல இருக்கா. நீ தாண்டா அவள்கிட்ட இருந்து என் பேத்தி நல்லபடியா பாத்துக்கணும். அவளை நம்பிக்கை நாங்க அனுப்புறோம். ஏமாச்சி, அந்த கவலையெல்லாம் நீங்க படாதீங்க. என் பொண்டாட்டி அதெல்லாம் ராணி மேல நான் பாத்துக்கிறேன். என் கையில வச்சு தாங்குவேன். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லடா கார்த்தி. எங்களுக்கு தெரியாதா? நீ தான் பரம்பு மேல உயிரியே வச்சிருக்கிய. அதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் ஆத்தாளா பொண்டாட்டியா வர்றப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கும் உனக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா சாமி. நீக்கு போக்க பாத்துக்க. எங்க வீட்டு பிள்ளை நல்லபடியா பாத்துக்க. செல்லமா வளர்ந்த பிள்ளை. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். அப்படி இல்ல நான் அம்மாக்காவும் பேச மாட்டேன், பொண்டாட்டிக்காவும் பேச மாட்டேன். நான் கரெக்டா பாத்துக்குவேன். நீங்க யாரும் பரம பத்தி கவலைப்படாதீங்க, சரியா? அந்த சொல்லிட்டால தேங்காய் உடைச்ச மாதிரி சட்டுண்டு அதெல்லாம் எங்க வேலை பாத்துக்கிட்டீங்க. பிறகு என்ன, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சொந்த வந்தோம்னா வந்து பாத்துங்க, போட்டோ எடுக்குங்க. நம்ம திங்க நின்றுக்கிட்டு வாங்க போய் சாப்பிடுவோம். போய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பரமே, இந்த சேலையில சூப்பரா இருக்கடி. நாங்களும் நினைச்ச என்னோட சிம்பிளா செலக்ட் பண்ணிருக்காளேன்னு. நல்ல சிம்பிளா இருந்தாலும் புடவை அழகா இருக்கடி. அந்த நெக்லஸ்க்கும் அந்த சேலைக்கும் சூப்பரா இருக்குடி. அதே நேரத்துக்கு கசகசன்னு பண்ணிக்கிட்டு சிக்கனாவா போட்டுக்கிட்டு அது நல்லாவே இருக்காது. நீ சொன்ன மாதிரி இப்படி சிம்பிளா ஃப்ரீயா இருவிட்டு இந்த புடவை கட்டி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எங்க கண்ணே பற்றும் போலடி. சூப்பரா இருக்க. வாழ்த்துக்கள்ரி தம்பி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்க்கா. எங்கக்கா குட்டி பாப்பாவை காணா, மாமாவை காணா, அப்பத்தாவெல்லாம் காணா? எங்க அவங்களா? அவங்களாம் தாலி கட்டி முடிச்சதும் ஜோலி பூரா சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன் உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு சொல்லி. சரி சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். பரமே, வாழ்த்துக்கள் பரமே. தம்பி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. ஏன்க்கா மேடைக்கு வாங்கக்கா, இங்க வந்து போட்டோ எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? எடுத்துக்கிறோம். அப்புறமே வந்து எடுப்போம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறோம் நாங்க போய். ஏமா, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் வர சொல்லுமா. எல்லாரும் போட்டோ எடுக்கவே இல்லை இன்னும் யாருமேவும். எடுக்க முடியும். வரவங்க எடுக்கட்டும். இப்ப நம்ம கசோட எடுத்துக்குருவோம். அப்புறம் அவன் காத்துப்பாங்கல்ல. எத்த எங்கத்த தாலி கட்டினதுக்கு அப்புறம் அம்மாக்கிங்கானா அம்மாச்சிங்கானா எங்க போயிட்டாங்க? அளவே காணாமே. அதான்ப்பா, நானும் பார்க்கவே இல்லைங்க. இருந்தாங்க எங்க நான் தெரியலையே. சரி, சொந்தக்காரங்க யாரும் வந்துப்பாங்கல்ல, அவளை வரவேற்க போயிருப்பாங்க. ஓம் ஜெய் காளி, ஓம் ஜெய் காளி, ஓம் ஜெய் காளி. இவர் தாண்டி அந்த மந்திரவாதி, ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. இவர்கிட்ட எந்த காத்து கருப்பும் தப்பிக்கவே முடியாது பாத்துக்க. இவர்கிட்ட வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் இந்த காத்து கருப்பு வேலையை பூரா கட்டி விட்டு போட மாட்டோம் நம்ம. வா. என்னம்மா, ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ன்ற பயமா இருக்கு. அவர் வேற தவம் பண்ணிக்கிருக்காரு. நம்ம இடையில பேச நம்மள ஏதாவது பண்ணி விட்டுருவாரா? சினிமாலாம் காட்டுறாங்களாமா, இந்த மந்திரவாதிகளாம் தவம் பண்ணிக்கிருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா அவங்கள வந்து நாயாவோ நிறைய ஆக்கி விட்டுருவாங்களாம்ல. நம்மளே அப்படி ஆக்கி விட்டுற போறாமோ. நீ என்ன அப்படி புரியாதவளா இருக்க? சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிருக்க. நம்ம வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது நினைச்சு தெரியாக்கும். அவர் கண்ணை மூடிக்கிருந்தாலும் நம்ம வந்திருக்கிறது இன்னொரு நேரம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்ப பாரு, அவரே கேட்பாரு வர நம்மளை பார்த்து. வா தாயி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? சாமி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம் சாமி. நீ சொல்லாத, நான் சொல்றேன். என்ன, உன் வீட்டுல காத்து கருப்பு அட்டகாசம் பண்ணுதா? உன்னை பாடா படுத்துதா? என்னம்மா, இவர் லூஸ் மாதிரி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்டாரு. சொல்ல வந்தா நீ சொல்லாத, நான் சொல்றேன்றாரு. என்னம்மா, இவர் உண்மையிலே சாமி தானே, டுபா போய் சாமியா? ஏய், சும்மா இருடி. சாமிகிட்ட வந்து பேசிட்டு தெரியாத. நம்ம பேசுறது கூட அவர் கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்கிட்ட வந்துட்டீல, பயத்தை விடு. அதுகளை புடிச்சு கூண்டு அடைக்காம விட மாட்டேன். உன் மகன் என்ன நம்பிக்கை இல்லாம பேசுதா? சாமி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. அவளுக்கு எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ஒன்னும் விவரம் தெரியாதவா அதான் பேசிக்கிருப்பா. நீங்க அதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க சாமி. ஏன் சாமி, அந்த ஆவிகை யாரு சாமி? எதுக்கு சாமி எங்க கிட்ட வாழ்த்தனம் பண்ணுது? அவளுக்கு கூட நல்லது செய்யுது. அது யாருன்னு சொல்ல முடியுமா சாமி? அப்படிலாம் எடுத்தவங்க ஒருத்தனும் யாரு என்னன்னு உடனே சொல்ல முடியாது. அதுக்கு நேர காலம்லாம் வரணும்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க. அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அது யாரு என்ன எப்படின்றத பாப்போம். இப்போதைக்கு தாயத்து கொடுக்குறேன், அதை கட்டிக்கங்க. நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, புரியுதா? ஏமா, இந்த சாமிக்கு வீடெல்லாம் கிடையாதா? இந்த ஆலமரக்கல்ல உட்காந்துருக்காரு. இவர் பேரே ஆலமர சாமி தாண்டி. இவர் எப்பொழுதுமே ஆலமரக்கல்ல தான் இருப்பாரு. வீடு வாசல்லாம் கிடக்கு, அதெல்லாம் இருக்க மாட்டாரு. இந்த ஆலமரக்கல்ல தான் படுத்து தூங்குறது எல்லாமே இங்கேயே தான் அவருக்கு. அப்படியா? ஏமா, இவரெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? அதெல்லாம் உனக்கு முக்கியமாடி. சாமி சொல்றது முதல்ல கேள்வி. நீங்க சாமி, ஒரு சின்ன சந்தேகம். நீங்க கொடுக்குற தாயத்தை கட்டிக்கிட்டா நாங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ல சாமி? எந்த தடுதலையும் வராதுல சாமி? சந்தேகப்படாத, நம்பிக்கையா வாங்கிட்டு போ. நான் கொடுக்குற தாயத்தை ஆத்தாலும் மகளும் கட்டுங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். எந்த தடுதலும் வராது, புரியுதா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு பசும்பாலை காய்ச்சி அதுல பாதாம் போட்டு நல்லா கொஞ்சம் தேனை ஊத்தி இந்த ஆலமர விழுது தாரேன், அதை அரைச்சு குடிங்க. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும்.
ஏம்மா இவர் எதுக்குமா மருந்து தராரு? ஆவிட்டு இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு மருந்து தராரா, இல்ல கல்யாணம் ஆன கார்த்திக்கும் பரமுக்கும் பஸ் நைட்டுக்கு பால் ரெடி பண்றது ஐடியா சொல்றாராமா? ஒன்னும் புரியல. இங்க பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன் வாய்க்கு நீ ஆவிக்கிட்ட அடிபட்டே சாவ போற. அது யாருனாலும் தடுக்க முடியாது போ. ஏய் சும்மாவே வாய வச்சுக்கிட்டு நான் பேசியே தான் இருக்கா. மருமக வந்துட்டா இன்னும் ஒரு கூறும் இல்ல வாரும் இல்ல. நீங்க எல்லாம் எப்படி மருமகளை வச்சு நேக்க போறியோ தெரியல. உனக்கு எல்லாம் நானே சொல்லிக்கிட்டு வேண்டியிருக்கு. சரிப்பா அவனை கூட்டு வந்தோம்னா இங்க வந்து நோனு பேசிக்கிருக்க. சாமி தான் கோவம் வந்து உன் எலியா மாத்திரம் நினை செய்வேன். ஏம்மா என்னம்மா சொல்ற? எலியா மாத்திடுவாரா? அவர் கிளியா மாத்தினா கூட பரவாயில்ல, எலியா மாத்த வரேன். நீ வேற சும்மா இருமா. அவர் பேசாம இருந்தா நீ சொல்லி கொடுப்ப போல இருக்கு. சாமி அப்படியே இன்னொரு வசிய மருந்து கொடுக்கணும் சாமி. எங்க பேரனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நினைத்தேன். அதை பொண்டாட்டி வச்சு கேட்கவே கூடாது. எங்க வச்சுதான் கேட்கணும். எங்க வச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி கொடுமைப்படுத்தணும். அவ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அந்த வீட்டுல. அதுக்கு எதுனாலும் செய்யுங்க சாமி. நான் கொடுக்குற தாயத்தை கொண்டு போய் கட்டி விடுங்க. அப்படி நீங்க சொல்றதையும் கேட்பியான். பொண்டாட்டி பக்கம் திரும்பவே மாட்டியான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, போங்க. சரிங்க சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. அந்த தாயத்தை மட்டும் கொடுங்க சாமி, நாங்க வாங்கிட்டு கிளம்புறோம். ஓம் காளி நீலி சூலி, இந்தா புடிச்சுக்க தாயத்தை. ரொம்ப நன்றிங்க சாமி, நாங்க வரோம் சாமி. நீங்க சொன்னது போலயே வெள்ளிக்கிழமை வரோம் சாமி. அந்த பேய் யாரு, என்ன, எந்த ஊரு, யாருக்கு சொந்தக்கார பொம்பளை, எதுக்கு எங்களுக்கு பொம்பளையா ஆம்பளையா, எங்களை ஏன் டார்ச்சர் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க சாமி. கண்டுபிடிச்சு அதை கூண்டு போட்டு அடைச்சிருங்க சாமி. போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. நல்லபடியா எல்லாம் நடக்கும்.